எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரைஸ் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணு தட்டு வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிடணுங்க. அரிசி வடிகிற நேரத்தில் தேங்காய் பூ துருவிக்கலாங்க. இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்தாச்சு. இப்போ அரிசி நல்லா வடிஞ்சிருச்சுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணியே ஊற்றாமல் அப்படியே ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஊற வைக்க தேவையில்லை, கழுவிட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகுளுந்து, சீரகம், 2 பட்டை வத்தை, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எடுத்துருக்க 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். நம்ம எடுத்த அரிசி கிளாஸ்லேயே 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வரவு நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கெட்டிப்பதை சேர்ந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பிடிச்ச உருண்டைகள்லாம் லைட்டாக அந்த துருவின தேங்காய் பூவில் போட்டு ஒரு பரட்டிக்கோங்க. இப்போ குக்கரில் வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. குக்கரில் இந்த மாதிரி பெருமினத்தை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க அந்த உருண்டைகளை அதில் வச்சுக்கோங்க. குக்கரை மூடி போட்டு மூடிக்கிறலாம். விசில் போட வேணாமுங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். வெள்ளைப்பூடு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் நம்ம கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சுங்க. இப்போ பொரியலை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகுளுந்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிக்கிறலாம். இப்போ நம்மளுக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கரில் விசில் இறங்கிருச்சு. கிளாஸ் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ லட்டு சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க.
நம்ம எடுத்து இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான ரைஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. எப்பயும் ஒரே மாதிரியான டிஃபன் செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம டிஃபன் செய்யணும்னா ஊற வச்சு ஆட்டி புளிக்க வச்சு செய்ய லேட் ஆகுங்க. இந்த மாதிரி அவசரத்துக்கு செய்யணும்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள் ரைஸ் லட்டு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.